வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னன்னா ஐஸ்கிரீம். இன்றைக்கி இந்த ஐஸ்கிரீம் வந்து மொத்தமே 3 இன்க்ரீடியன்ஸ் தான். அதாவது சாக்லேட் சிப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம், அதுக்கு பிறகு வந்து இந்த சாக்லேட் சிரப்பு. 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி ஐஸ்கிரீம் பண்ணலாம் வீட்லேயே. நல்ல குவான்டிட்டி, அதிகமான குவான்டிட்டி கொடுக்கும். அதனால தான் இன்றைக்கி நம்ம ஈஸியான ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். இதோட மலாய் குல்ஃபி. இந்த பால் நல்லா குக் பண்ணிவிட்டு, அதாவது 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பால் கோவா. இந்த பால் கோவா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கெட்டியான, ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதாவது நம்ம குக்கிங் க்ரீம் பார்த்துருப்பீங்களே, ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்த பிறகு குல்ஃபியை செட் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்டைல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். சாக்லேட் ஐஸ்கிரீம் தேவையான பொருட்கள்: சாக்லேட் சிப்ஸ் 350 கிராம், நான் டைரி விப்பிங் க்ரீம் 500 ml, சாக்லேட் சிரப் 1 கப்பு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த சாக்லேட் சிப்ஸை மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும். சாக்லேட்டை டேரெக்டாக பேனில் போட்டு மெல்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் எல்லாமே மாறும். அது மட்டும் இல்லை, அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு கரெக்டாக கொடுக்காது. இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் பாட்டில் கொஞ்சம் தண்ணி வைங்க, நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு மேலே ஒரு தட்டு வச்சு இந்த சாக்லேட்டை போட்டு மெல்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த சாக்லேட் இன்னொரு விதமாக மெல்ட் பண்ணலாம். வீட்டில் அவன் இருந்தால் அவனில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இதே மெத்தடில். இந்த சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் டைம் எடுக்கும். கரெக்டாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி டெக்ஸ்சர்லாம் வந்துடும். இப்போ ரெடி ஆகிடுச்சுல. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த விப்பிங் க்ரீமை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு க்ரீமை நல்லா ஸ்டிஃபாக ரெடி பண்ண போகிறோம். இந்த க்ரீம் வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஆனால் நிறைய பேர் கேட்குறீங்க. இருந்தாலும் நான் 100 வாட்டி சொல்லிடுறேன். நான் யூஸ் பண்ணுறது நான் டைரி க்ரீம் தான். இந்த க்ரீம் சூப்பர் மார்க்கெட், அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பெரிய சூப்பர் மார்க்கெட் போனால் கண்டிப்பாக அந்த விப்பிங் க்ரீம் கிடைக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா நான் டைரி க்ரீம் சொல்லி கேட்டுவாங்க. டைரி க்ரீம்னா உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக கொடுக்காது. அதனால தான் வந்து நான் டைரி க்ரீம் சொல்கிறேன். இப்போ இந்த க்ரீமை ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. பிளெண்ட் பண்ணி முடிக்க குறைஞ்சபட்சம் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி கரெக்டான டெக்ஸ்சர் வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஸோ முடித்த பிறகு நம்ம ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்க இந்த சாக்லேட்டை இதில் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் சாக்லேட் சிப்ஸ், அதாவது 350 கிராம் சாக்லேட் சொன்னால் பார்த்தீங்களா, அதில் 300 கிராம் மெல்ட் பண்ணியாச்சு. மீதி 50 கிராம்ஸை அந்த சிப்ஸு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் சாக்லேட் சிரப். இந்த சாக்லேட் சிரப் எதுக்காக ஆட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக அந்த பிட்டர் டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு பெரிய பாட்டில் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபா. அப்படி இல்லைனா இந்த சாக்லேட் சிரப்பு 10 ரூபா பேக்கெட்டில் வருது. 5 பேக்கெட் போதும் இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் இந்த விப்பிங் க்ரீமோட அந்த சாக்லேட் மெல்ட் பண்ணதை ஆட் பண்ணும்போது உடனே மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கிறிஸ்டல் ஆகிடும். கிறிஸ்டல் ஆனால் நிறைய பேருக்கு வந்து கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது, அந்த ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட்டும் கொடுக்காது. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன், போடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் டைம் விட்டு மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்காது. அதுக்கு பிறகு திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு சாக்லேட் சிப்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த சாஸ் போட்டு கொஞ்சம் ரேண்டமாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நீங்கள் கரெக்டாக ஒரு 6 to 7 hours நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது கண்டிப்பாக மூடி போட்டிருக்கணும். அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவர், அதாவது சில்வர் ஃபைல் அப்படியே கிளிண்டராக போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்படியே உள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஸ் ஃப்ரீசர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீசர் வந்து அந்த சாக்லேட் டேரெக்டாக இறங்கும் போது உங்களுக்கு வந்து ப்ராப்பரான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால் இந்த மாதிரி மூடி போட்டு கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி. இந்த இடத்துல நீங்கள் அப்படி ஜஸ்ட் லைட்டாக ஸ்கூப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் ஒரு 200 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20லேருந்து 25 பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் தாராளமாக.
இது தொடர்ந்து மலாய் குல்ஃபி. பால்கோவா 250 கிராம், சர்க்கரை 50 கிராம், சாஃப்ரான் தேவையான அளவு, பிஸ்தா அண்ட் பாதாம் 1 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் சிறிதளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். மலாய் குல்ஃபி பண்ண போகிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க இந்த பாலையும் நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவா, கொஞ்சம் சேஃப்ரான், பிஸ்தா, ஏலக்காய் பவுடர், நம்மளுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ்லாம் போட்டு ஒரு சூப்பரான மலாய் குல்ஃபி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், நல்ல ஒரு அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாயில் ஃபுல் ஃபேட் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன், 1 லிட்டர். பால் கடாயில் போட்ட பிறகு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோவா ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, இந்த கை காமிக்கிறனால இந்த இடத்துல இந்த மாதிரி கொதித்து வரணும். வர டைமில் இந்த சைடில் ஆடை ஒட்டம் பார்த்திங்கன்னா, அந்த ஆடையை அப்படியே எடுத்து திருப்பியும் குக் பண்ணுறோம். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கோவா அதாவது பால் கோவா சொன்ன பார்த்தீங்கன்னா 250 கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ப்ரிப்பரேஷன் பிளெயின் கோவா, ஸ்வீட் இல்லாத பிளெயின் கோவா தான் யூஸ் பண்ணோம். லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டீங்க, பிளெயின் கோவா எங்கே கிடைக்கும், எங்கள் வீட்டில் கிடைக்கவே மாட்டுது, எங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்கல, மார்க்கெட்டில் ட்ரை பண்ண கிடைக்கல அப்படிலாம் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தீங்க. அதனால நான் நேராக ஸ்வீட் கடைக்கு போயிட்டு அங்கே ஸ்வீட் கோவா வாங்கிட்டு வந்து இந்த ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்வீட் கோவா இதில் போட்டிருக்கோம். நல்லா கொதித்து வர டைமில் அந்த பால் கோவா அந்த பாலும் டுகெதர் மிக்ஸ் ஆகும்போது க்ரீம் மாதிரி ரெடி ஆகும். அந்த ஆடை இப்போ வந்து நல்லா ரப்படி டெக்ஸ்சரில் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு ஆடை வந்து வெறும் லேயராக வந்திருக்கும், இப்போ வந்து நல்ல கெட்டியான ஒரு பக்குவத்தில் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனமாக குக் பண்ணோம், அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வரதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், சக்கரை போடாமல் இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். சக்கரை போட்ட பிறகு கொஞ்சம் லூஸ் ஆகும். அந்த டெக்ஸ்சரும் காமிக்கிறவங்களுக்கு. இப்போ சக்கரை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இப்போ அப்படியே ஒரு கண்ணில் எடுத்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக குக் பண்ணினா உங்களுக்கு டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் உங்களுக்கு பக்குவமாக உங்களுக்கு ஒரு ஸ்டேஜிலும் இப்படி வரணும்னு சொல்கிறேன். கொஞ்சம் ரிச்னஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சேஃப்ரான், பாதாம், பிஸ்தா இதெல்லாம் போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணுறோம். அதே டைமில் சேஃப்ரான் யூஸ் பண்ணால் ஏலாச்சி யூஸ் பண்ணணும், அதாவது ஏலக்காய் பவுடர் பிஞ்ச் போட்டுருணும், அதிகமான குவான்டிட்டினா. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்படி கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க இந்த குல்ஃபி மோல்டில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குல்ஃபி பேட்டரை டேரெக்டாக ஊற்றிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணோம். இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக, நான் வாங்குறது 85 ரூபா லோக்கல் மார்க்கெட்டில். நீங்கள் வேணால் ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு டேரெக்டாக நீங்கள் ஃப்ரிட்ஜில், அதாவது ஃப்ரீசரில் செட் பண்ணணும். குறைஞ்சபட்சம் 5 to 6 hours கழிச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா குல்ஃபி ரெடி. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மோல்டு இல்லை, அந்த டைமில் குல்ஃபி பண்ண முடியாது அப்படி கேட்டிங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. நம்ம நார்மலாக டீ கிளாஸ் இருக்குல்ல, அந்த டீ கிளாஸில் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குல்ஃபியை டேரெக்டாக அதில் ஊற்றிட்டு ஒரு மூடி போடணும். மூடி போடாமல் டேரெக்டாக உள்ளே வைக்கக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா ஃப்ரீசரில் ஐஸ் டேரெக்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது சாப்பிடும் போது. அதனால தான் சின்ன மூடி இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா ஒரு குல்ஃபி ரெடி. ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துக்கங்க. கொஞ்சம் தண்ணி வந்து விதன்னு இருக்கணும். அந்த குல்ஃபியை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒரு 5 நிமிஷம் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான குல்ஃபி ரெடி. இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாப்பிங்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாஃப்ரான், பிஸ்தா, பாதாம் இந்த மாதிரிலாம் போட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.